இம்சை 47. கௌதம் தன் தம்பி கிஷோரை வைத்து ஆருத்ராவை காதலில் விளைவிக்கலாம் என்று பேசும்போதே தாங்க முடியாதவன், அதற்கு மேல் அவன் சொன்ன வார்த்தையில் கொலைவெறியே வந்திட கௌதமின் கன்னத்தில் அறைந்தே விட்டான். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன, இந்த இடத்த விட்டு உயிரோட போக மாட்ட. சி இஸ் மை கேர்ள், மைண்ட் இட் என்று அந்த அறையே அதிரும் வண்ணம் கர்ஜித்ததும் கௌதமிற்கு தூக்கி வாரி போட்டது. விழிகள் விரிய, என்ன சார் சொல்றீங்க என்று தனது காதுகளையே நம்ப முடியாமல் கேட்டான் கௌதம். அப்போதுதான் விக்ராந்திற்கும் உணர்ச்சி வேகத்தில் தான் கூறிய வார்த்தையின் அர்த்தம் விளங்கியது. நான் இப்ப என்ன சொன்னேன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டவனுக்கு தன்னாலேயே தான் கூறிய வார்த்தைகளை நம்ப முடியவில்லை. சார் என்ற கௌதமின் அழைப்பில் சுயமடைந்தவன், என்ன என்றான் சற்றே தடுமாறியபடி. இல்ல சார், இப்போ ஏதோ சொன்னீங்க, அது உண்மையா என்று கேட்டிட ஒரு நிமிடம் அதே கேள்வியை தன்னைத்தானே கேட்டுக்கொண்டவனுக்கு அவள் மீது உள்ள காதல் தெள்ளத் தெளிவாக புரிந்து போனது. ஆனாலும் அதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளத்தான் மனம் வரவில்லை. இதோ பார் கௌதம், நான் சொல்லிதான் நீ அந்த ஆசிரம விஷயத்துல உள்ள வந்த. இப்போ நானே சொல்றேன், இனி நீ இந்த விஷயத்துல தலையிடவே கூடாது. அந்த தேவுக்கும் எனக்குமான பிரச்சனைய நானே பாத்துக்கிறேன் என்றதும் ஏதோ புரிந்தவனாக தலையாட்டியவன், அப்போ அந்த தேவுகிட்ட மரண அடி வாங்கியிருக்கேனே, அதெல்லாம் வேஸ்டா என கேட்டிட அவன் எதற்காக எப்படி கேட்கிறான் என்பது நன்றாகவே புரிந்தது விக்ராந்திற்கு. தனது டேபிள் டிராவை திறந்தவன் அதிலிருந்து 5,00,000 ரூபாயை எடுத்து மேஜையின் மீது வைத்தான். இது உனக்கு தான், எடுத்துக்கோ. ஆனா இனி அந்த ஆசிரம விஷயத்திலேயோ இல்ல தேவ் ஃபேமிலி விஷயத்திலேயோ நீ தலையிடவே கூடாது என்றவனை, நீ என்ன லூசாடா என்பது போல் பார்த்தான் கௌதம். என்னவா இருந்தா எனக்கென்ன, வந்த வர லாபம் என்று பணத்தை எடுத்துக்கொண்டவன், நான் வாங்கின அடிக்கு இந்த பணம் கம்மிதான். ஹாஸ்பிட்டல் செலவையும் நீங்களே பாத்துக்கிட்டீங்க. இதுவரைக்கும் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்ந்து பண்ணிருக்கோம். அதனால ஓகே, இனிமே எதுனாலும் கூப்பிடுங்க சார். உங்களுக்காக எப்போதும் எதையும் செய்ய ரெடிதான் என்றவனை பார்த்து, சரி சரி, நீ முதல்ல கிளம்பு, தேவைப்பட்டா கூப்பிடுறேன் என்பதோடு மட்டும் நிறுத்தி கொண்டான். கௌதம் கிளம்பி அரைக்கதவின் அருகே செல்லும் நேரம் அவனை அழைத்தவன் மீண்டும் ஒரு முறை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ கௌதம், நீ இனிமே எந்த விஷயத்திலையும் தலையிடக்கூடாது. அத மீறி ஏதாவது பண்ணினா உன்னை சும்மா விட மாட்டேன் என்று மிரட்டுவது போல் கூறிட, புரிஞ்சது சார் என்றவன் அங்கிருந்து பணத்தோடு கிளம்பிவிட்டான். ஆருத்ராவை பற்றி சிந்தித்தபடியே அமர்ந்திருந்தவன் அவளுக்கு அழைப்பை ஏற்படுத்த அவள் ஏற்கவில்லை. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தும் பலனில்லாமல் போகவே அவள் செய்து வைத்த பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டுமே என்று நினைத்தவன் அதற்கான வேலையில் ஈடுபட ஆரம்பித்தான். ஆனாலும் அவ்வப்போது அவளுக்கு அழைப்பதை நிறுத்தவில்லை. இங்கு தேஜுவிற்கு கர்ப்ப காலத்தில் ஏற்படும் உடல் உபாதைகள் ஏற்பட துவங்க தேஜுவுடன் நேரம் செலவிட வேண்டும் என்பதற்காக முடிந்தவரை அலுவலக வேலைகளை வீட்டிலிருந்தபடியே செய்து கொண்டிருந்தான் தேவ். அதனுடன் சேர்த்து தேஜுவின் பொட்டிக் அவள் இல்லாமலேயே நடப்பதற்கு ஏற்ப போதிய வேலையாட்களை நியமித்து அதையும் மேற்பார்வையிட தொடங்கியிருந்தான். அறைக்குள் நுழைந்த தேஜு மெத்தையில் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தவனின் மடியில் தலை வைத்து படுத்து அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அதில் மெல்லிய புன்னகை வைத்தவன், என்னடி அப்படி பாக்குற என்று கேட்டிட, ஏற்கனவே உனக்கு நிறைய வேலை இருக்கு, இதுல என்னோட வேலையும் சேர்த்து பாக்குறியே, உனக்கு கஷ்டமா இல்லையா? நான் வேணும்னா கொஞ்ச நாளைக்கு மட்டும் பொட்டிக் போயிட்டு வரவா என்று கேட்டவளை போலியாக முறைத்து பார்த்தவன், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ ஒழுங்கா பேபிய மட்டும் பாத்துக்கோ. எல்லாத்துக்கும் தனித்தனியா ஆள் வச்சாச்சு, அவங்க பாத்துப்பாங்க. ஆருத்ராவும் இப்போ பிசினஸ்ல எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்றா. அவ ஆபீஸ் போறதுனாலதான் நான் வீட்ல இருந்தே உன்னையும் பாத்துக்கிட்டே வேலையும் பாத்துக்கிறேன். ரொம்ப புத்திசாலி பொண்ணு, சீக்கிரமே எல்லாத்தையும் கத்துக்கிறா. அதனால இப்போ எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. குழந்தை நல்லா வளர்ந்த பின்னாடி நீ வேலை பார்க்கணும்னு நினைக்கும் போது பிசினஸ் பார்த்தா போதும். அது வரைக்கும் என் மகாராணி நல்லா ரெஸ்ட் எடுத்து குழந்தை கூட ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க என்றதும் அவனை இதழ் விரித்து ரசனை பார்வை பார்த்தவள், ஐ லவ் யூ தேவ் என்றாள். ஐ லவ் யூ டூ பேபி
என்றவனை இடையோடு சேர்த்து அணைத்தபடியே நிம்மதியாக உறங்கிப் போனாள் தேஜு. அவள் தலைமுடியை கோதிவிட்டபடியே தனது வேலையை பார்த்தான். அவள் நன்றாக உறங்கியதும் தூக்கம் களையாதவாறு தலையணையில் படுக்க வைத்தவன் தனது வேலைகளை முடித்துவிட்டு அவளை அணைத்தபடியே உறங்கியும் போனான். ஒரு மாதத்திற்கு பிறகு விக்ராந்திற்கு ஆருத்ரா செய்து வைத்த பிரச்சனைகளை சமாளித்து அதிலிருந்து வெளிவரவே இவ்வளவு நாட்கள் தேவைப்பட்டது. ஆருத்ராவின் பெயரும் வெளிவராமல் தன்னுடைய தயாரிப்புகளும் தரமானதுதான் என்று நிரூபிக்க மிகவும் சிரமப்பட்டான். மீண்டும் அனைத்து செய்தி சேனல்களிலும் விக்ராந்த் தயாரிப்புகள் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளும் ஆதாரமற்றவை, போலியான குற்றச்சாட்டு என்று நிரூபிக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவர அவனுடைய வியாபாரம் மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைக்கு திரும்பத் தொடங்கியது. ஆருத்ரா ஷாப்பிங் மாலில் இருப்பதாக அவளை பின்தொடரச் சொல்லி அவன் வைத்த ஆள் மூலம் கேள்விப்பட்டவன் தனது அலுவலக வேலைகளை அப்படியே விட்டுவிட்டு அவளை காணச் சென்றான். இந்த ஒரு மாத காலத்தில் எத்தனையோ முறை அழைப்பு விடுத்த போதும் ஒரு முறை கூட அழைப்பை ஏற்காது போக, இன்று அவளது அலுவலகத்திற்கு சென்றாவது அவளிடம் பேசிவிட வேண்டும் என்று நினைத்திருந்தவனுக்கு அவள் தன் கண்முன்னே நிற்கவும் கல்லூரி மாணவனைப் போல அவள் பின்னாலேயே சுற்றித் திரிந்தான் விக்ராந்த். கண்டும் காணாததைப் போல் அவனை விட்டு விலகிச் சென்றவளை ஆட்கள் நடமாட்டம் குறைவான இடத்தில் ஆரு, ஆரு என்று அழைத்தபடியே அவள் பின்னாலேயே வந்தான் விக்ராந்த். அதில் எரிச்சலுற்றவள் அவன் புறம் திரும்பி, மனசுல என்ன டீனேஜ் பையன்னு நினைப்பா? அறிவில்ல, பப்ளிக் பிளேஸ்ல இப்படி வெக்கமே இல்லாம பின்னாடியே திரியிற என்று கோபமாக கேட்டிட, உன்கிட்ட எனக்கு என்ன பேபி வெக்கம்? அது மட்டும் இல்லாம இது பப்ளிக் பிளேஸ் இல்ல, என்னோட பிளேஸ், என்னோட மால் தான் இது என்றதும் அதில் மேலும் வெறுப்பானவள் அங்கிருந்து விலகிச் செல்ல முயல அவள் கரத்தை பிடித்து தடுத்து நிறுத்தியவன், இதோ பாரு ஆரு, நான் பண்ணினது எல்லாமே தப்புதான். ஐ எம் ரியலி சாரிடி. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். அத நானே லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐ லவ் யூ சோ மச் ஆரு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ என்றவனை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் அவனை தாண்டி செல்ல முயன்ற நேரம் சட்டென நின்றவளுக்கு கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. மயங்கி கீழே சரிய போனவளை தாங்கி பிடித்தவன், ஏய் என்னடி ஆச்சு என்று கன்னத்தில் வலிக்காமல் தட்டியபடி கேட்க அவளிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை. உடனடியாக அவளை தனது இரு கரங்களாலும் ஏந்தியவன் தனது காருக்கு தூக்கிச் சென்று வேகமாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். அவளை பரிசோதித்து பார்த்த மருத்துவர் வெளியில் நின்றிருந்த விக்ராந்தை அழைத்தார். உங்க பேர் என்ன மிஸ்டர் என மருத்துவர் கேட்டிட, விக்ராந்த் என்றவன் அடுத்த நொடியே, ஆருத்ராவுக்கு என்னாச்சு டாக்டர் என்று பதற்றமாக கேட்டான். இருவரும் திருமணம் ஆனவர்கள் என்று தவறாக எண்ணி, கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் விக்ராந்த், நீங்க அப்பா ஆக போறீங்க. உங்க வைஃப் பிரெக்னண்டா இருக்காங்க. அவங்க வயித்துல 7 வார கரு இருக்கு என்று புன்னகை முகமாய் வாழ்த்து கூற ஒரு நிமிடம் அதிர்ச்சிகள் சிலையாகி போனான் விக்ராந்த். அதை பார்த்த மருத்துவர், என்னாச்சு? நீங்க அவங்க ஹஸ்பண்ட் இல்லையா? அது உங்க குழந்தை இல்லையா? நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா என்று குழப்பமாக கேட்டிட, நான் அவ ஹஸ்பண்ட் இல்ல டாக்டர், ஆனா அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா என்றிட இப்போது அதிர்ச்சி அடைவது மருத்துவரின் முறையாயிற்று. இம்சை 48. விக்ராந்த் கூறிய, நான் அவ ஹஸ்பண்ட் இல்ல டாக்டர், ஆனா அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா என்ற வார்த்தைகளில் அதிர்ந்த மருத்துவர் அவனை ஏற இறங்க பார்த்தார். பெருமூச்சுடன் மருந்துகளின் பெயர்களை எழுதி கொண்டே, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க மயக்கம் தெளிஞ்சிடும். இது குழந்தை நல்லபடியா வளர்றதுக்கான ஃபோலிக் வைட்டமின் டேப்லெட்ஸ். மந்த்லி செக்கப் கட்டாயம் கூட்டிட்டு வரணும். அண்ட் நான் அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. அந்த பொண்ணை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ண பாருங்க என்றவர் மருந்து சீட்டை அவனிடம் கொடுத்துவிட்டு மற்ற நோயாளிகளை கவனிக்க சென்று விட்டார். அவன் கையில் இருந்த மருந்து சீட்டை பார்த்தபடியே இருக்கையில் அமர்ந்து இருந்தவன் நேரம் போவது கூட அறியாமல் ஏதேதோ சிந்தனைகள் அசைவின்றி அப்படியே அமர்ந்து இருந்தான். ஆருத்ரா மயக்கம் தெளிந்து தலையை பிடித்தபடியே எழுந்த அமர அதை பார்த்த பின்னரே சுயத்தை அடைந்தவன் அவள் அருகில் சென்று நின்றான். அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. முகத்தை திருப்பிக் கொண்டு சட்டென எழுந்து வேகமாக அவனை தாண்டி செல்ல முற்பட அவள் ஒற்றை கரத்தை இறுக பற்றியவன், பேபி என்றான். இதோ பாருடா,
திரும்ப திரும்ப பேபின்னு கூப்பிட்டு பின்னாடியே வந்தேன்னா என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே அவள் வயிற்றினில் தனது கரத்தை பதித்தவன், பேபி என்று குரல் தடுமாற மீண்டும் கூறினான். அதில் பேச்சற்று நின்றவள் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க அவன் கூற வருவது தெள்ளத் தெளிவாக புரிந்தது. ஐயையோ, அப்படி மட்டும் இருக்கவே கூடாது என்று எண்ணியவள் அவனை பார்த்து, என்னடா சொல்ற? ஒழுங்கா சொல்லி தொலை என்றதும், என்னோட பேபி உன் வயித்துல வளருதுடி என்று சத்தமாக கத்திக் கூறியவன் சந்தோஷத்தில் அவளை அணைக்கப் போக அவனை நெருங்க விடாமல் தள்ளி நிறுத்தினாள் ஆருத்ரா. மனதில் பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்க அதை கலைக்கும் விதமாக அவனது கேள்வி இருந்தது. அரு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமாடி என்று மகிழ்ச்சி பொங்க அவன் கேட்டிட, எதுக்கு என்றாள் சாதாரணமாக. எதுக்கா? உன் வயித்துல என்னோட குழந்தை இருக்குடி. நம்ம பேபிக்கு அப்பா வேண்டாமா? வேண்டாம். என் பிள்ளைக்கு நான் மட்டும் போதும். நான் திரும்ப சுவிட்சர்லாந்துக்கே போக போறேன். என் குழந்தைய உன் கண்ணுலயே காட்டாம வளர்க்க போறேன் என்றதும் முகம் இறுக, அது எனக்கும் குழந்தைதான் என்றான் கோபமாக. ஹோ என்று நக்கலாக அவனை பார்த்து சிரித்தவள், சார், ரொம்ப காதலோட உருவாக்கின குழந்தை பாரு, உரிமை கொண்டாட வந்துட்டான். பழிவாங்கத்தானே என்னோட இருந்த, இப்போ பேபியும் உருவாகிடுச்சு. நல்லா பழி வாங்கிட்டதா நினைச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதானே. இதோ பாரு ஆரு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். அது எனக்கே இப்போதான் தெரியும். அன்னைக்கு உன் கூட இன்டிமெண்டா இருந்தது கூட என்னோட காதலின் வெளிப்பாடுதான். உன் அண்ணனை பழி வாங்கணும்னு நினைச்சுதான் உன் கூட பழக ஆரம்பிச்சேன். ஆனா அப்போ கூட இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல. நம்ம பேபி உருவானது லவ்னால மட்டும்தான், புரிஞ்சுக்கொடி என்றவனை பார்த்து தீயாக முறைத்தவள், அப்படி நீ சொல்ற எல்லாமே உண்மையா இருந்தா அப்புறம் எதுக்கு நீ இந்தியா கிளம்பி வந்த? என் கூட தானே இருந்திருக்கணும். அன்னைக்கு தூங்கி எழுந்ததும் எவ்வளவு ஆசையா உன்னை பார்க்க உன் வீட்டுக்கு வந்தேன் தெரியுமா? நீ விட்டுட்டு போயிட்டேன்னு தெரிஞ்சு கூட அதை என்னால ஏத்துக்கவே முடியல. நீயே சொன்னப்ப கூட ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிருப்ப, இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கும்னு லூசு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எல்லாமே உண்மைன்னு தெரிஞ்சப்போ நான் எப்படி உடைஞ்சு அழுதேன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? நீதான் பழிவாங்கின திருப்தியில இருந்தியே என்றவளுக்கு விழிகள் கலங்கிவிட்டது. அவள் கண் கலங்கியதை கண்டவனுக்கு குற்ற உணர்வு மேலிட, தப்புதான் ஆரு, என்ன மன்னிச்சிடு. அப்போ என் மைண்ட் ஃபுல்லா உன் அண்ணனை பழி வாங்குறதும் பிசினஸும் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த உலகத்துல என் அப்பாவை தவிர சொந்தம்னு சொல்லிக்க எனக்கு வேற யாரும் இல்லடி. இப்போ நீயும் குழந்தையும் கிடைச்சிருக்கீங்க. எனக்கு நீயும் குழந்தையும் வேணும் ஆரு. இனிமே எந்த தப்பும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் என்னை விட்டு போகாதடி என்றவன் கண்களும் கலங்கத் தொடங்கியது. அவனை பார்த்து சிரித்தவள், இப்போ யார பழிவாங்க என்கிட்ட இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க? பாருடா, கண்ணெல்லாம் கலங்குது. சூப்பர். ஆனா இனிமேலும் உன் நடிப்ப நம்பி ஏமாற நான் தயாரா இல்ல. இன்னைக்கே சுவிட்சர்லாந்து போக எல்லா ஏற்பாடும் பண்ண போறேன். என் குழந்தைய உன் கண்ணலையே காட்டாம வளர்க்க போறேன் என்றதும் சுடென்று கோபம் வந்தது விக்ராந்திற்கு. இதோ பாரு ஆரு, அப்படியெல்லாம் உன்னை விட்டுட முடியாது. நீ எனக்கு சொந்தமானவ. உன் வயித்துல வளர்றது என்னோட குழந்தை. உங்க 2 பேரையும் அப்படியெல்லாம் எங்கேயும் போக விட மாட்டேன் என்றவனை பார்த்து சிரித்தவள், "ஹ, நீ என்ன கல்யாணமா பண்ணிக்கிட்ட? என்னவோ என்னோட புருஷ மாதிரி இவ்வளவு உரிமையோட பேசுற? எந்த உரிமையில நீ என்ன தடுக்கிற விக்ராந்த்?" என்றவள் முகமோ கோபத்தில் சிவந்து இருந்தது. அவள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அவன் திணற விறுவிறுவென்று அங்கிருந்து கிளம்பிவிட்டாள் ஆருத்ரா. அவள் சென்ற பின்னும் கூட அவள் கூறிய வார்த்தைகள் மனதில் முள்ளாய் தைக்க, எந்த உரிமையில நீ என்ன தடுக்கிற என்ற கேள்வி மட்டும் திரும்ப திரும்ப அவன் செவிதனில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. ஆருத்ரா அவள் வீட்டிற்குள் நுழைந்ததும் ஹாலில் குடும்பத்தினர் அனைவரும் மகிழ்ச்சியாக அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தவளுக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. இவங்களுக்கு மட்டும் நான் கர்ப்பமானது தெரிஞ்சா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நினைக்கவே நெஞ்சமெல்லாம் பதறியது ஆருத்ராவிற்கு. அவர்களை நேரடியாக பார்க்கவே தயக்கமாக இருக்க தனது அறைக்கு செல்ல முற்பட்டவளை, வந்துட்டியா ருத்ரா? ஒரு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம், வா
வந்து நீயும் உட்காரு என்று பார்வதி அழைக்க அமைதியாக சென்று அவர்களுடன் அமர்ந்தாள் ஆருத்ரா. நம்ம ஆரவுக்கும் மித்ராவுக்கும் இன்னும் 1 மாசத்துல கல்யாணம் பண்ணலாம்னு பேசிக்கிட்டு இருக்கோம் ருத்ரா. ஒரு நல்ல முகூர்த்தம் அடுத்த மாசத்துல இருக்கு. அது மாதிரி முகூர்த்த நாள் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப அபூர்வம். அதனால அன்னைக்கே ஆரவ் மித்ரா கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் என்றதும் இயல்பாக இருக்க முயன்றவள் போலியாக சிரித்து வைத்தாள். ஆரவுக்கும் மித்ராவுக்கும் மனம் முழுவதும் மகிழ்ச்சிகள் நிறைந்திருக்க இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்துக் கொண்டனர். ஆருத்ரா இருவருக்கும் வாழ்த்துக்களை கூறியவள், வெளியில போயிட்டு வந்ததுனால ரொம்ப தலைவலிக்குது, நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கவா என்று பொதுவாக அனைவர் முன்னிலையிலும் கூறிட, சரிம்மா நீ போய் ரெஸ்ட் எடு, நாளையில இருந்து கல்யாண வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிப்போம் என்றார் ஆதித்யன். சரி என்று தலையசைத்தவள் தனது அறைக்குள் சென்று கதவை தாளிட்டுக் கொண்டாள். தனது வயிற்றின் மீது கரம் பதித்தவளுக்கு முதலில் தனது வயிற்றில் குழந்தை உருவானதை நினைத்து மகிழ்வதா, இல்லை திருமணத்திற்கு முன்பே குழந்தையை சுமப்பதை நினைத்து வருந்துவதா என்று தெரியவில்லை. சிறிது நேரம் அதே சிந்தனையில் இருந்தவள் மெத்தையில் சரிந்து படுத்தாள். ஆரவ் மித்ரா கல்யாணத்தை பத்தி பேசும்போது நம்ம எப்படி திரும்ப வெளிநாடு போறத பத்தி எல்லார்கிட்டையும் சொல்றது? என்ன சொன்னாலும் விடமாட்டாங்களே, இங்கேயே இருக்கவும் முடியாதே என்று சிந்தித்தபடியே படுத்திருந்தவள் ஒரு முடிவு எடுத்தவளாக எழுந்து தனது உடைமைகளை எடுத்து பெட்டியில் அடுக்கி வைக்க ஆரம்பித்தாள். தேவையான அனைத்தையும் எடுத்து வைத்தவள் தன்னைத்தானே தைரியப்படுத்திக் கொண்டு அறைக்கதவை திறந்தாள். மாடியிலிருந்து பெட்டியுடன் கீழிறங்கி வந்தவளை குடும்பத்தினர் அனைவரும் குழப்பமாக பார்த்தனர். என்ன ருத்ரா, பெட்டியோட எங்க கிளம்பிட்ட என்று பார்வதி கேட்க, அது வந்துமா அது என்று தயங்கியபடியே அவள் நிற்க தடாலடியாக உள்ளே நுழைந்தான் விக்ராந்த். அவனை இங்கு யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஆரவும் தேவும் அவனை தன் வீட்டில் கண்டதும் சட்டென எழுந்தவர்கள், இங்க எதுக்கடா வந்த என்று முழுமையாக கேட்டு முடிப்பதற்குள் ஆருத்ராவின் கழுத்தில் மாங்கல்யத்தை அணிவித்து கையோடு எடுத்து வந்த குங்குமத்தையும் அவள் நெற்றி வகுட்டில் வைத்தவன் அனைவர் முன்னிலையிலும் ஆருத்ராவை தனது மனைவியாக்கிக் கொண்டான். இப்போ நான் உன்னோட புருஷன், உன்னை போகக்கூடாதுன்னு தடுக்கிற எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. நான் சொல்றேன், நீ எங்கேயும் போகக்கூடாது என்று ஒவ்வொரு வார்த்தைக்கும் அழுத்தம் கூட்டி கூறினான் விக்ராந்த். எங்க தலைக்கு எவ்வளவு தில் பாத்தீங்களா?